நான் கொரியர் போடுறது வந்து வாரத்தில் 2 தடவை 3 தடவை அந்த மாதிரி கொரியர் போடுவேன் சரிங்களா. அதே மாதிரி அதில் கொஞ்சம் பர்சனல் வேலைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொரியரை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுவேன். நம்மளுக்கு வந்து கொரியர் ஆஃபீஸ் சர்வீஸ் வந்து நம்மளோட ஊரில் இல்லை. நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில். டவுன் சைடு போய் தான் நான் கொரியர் ஆஃபீஸில் கொடுக்கணும். அதனால் ஒரு செடி 2 செடிக்கு வந்து நம்ம அந்த 22 கிலோமீட்டர் போக முடியாது. அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு செடி 2 செடி ஆர்டர் போட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். நான் ஒரு வாரத்துக்குள்ளேயே நான் உங்களுக்கு போட்டு விட்ருவேன். அடுத்த நாள் போட்டாலும் போடுவேன், இல்லை ஒரு வாரத்துக்குள்ளே போட்டாலும் போடுவேன். அதே மாதிரி உங்களுக்கு செடிகள் இந்த மாதிரி நான் பேக் பண்ணி அனுப்பிட்டேன் அப்படின்னா ஒவ்வொன்றும் வாடிடும். அது வாடி போச்சு அப்படின்னா ஐயோ எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் வாடி போய் அனுப்பிட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. அது அப்படியே தூக்கி தண்ணியில் வைங்க. தண்ணியில் வச்சிங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ் ஆயிரும். ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நடவு பண்ணுங்கள் சரிங்களா. நேற்று அனுப்புனதில் நிறைய பேர்த்துக்கு ரொம்ப சூப்பராகவே டெலிவரி ஆயிடுச்சு. பரவாயில்ல, நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய பேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. செடி பேக்கிங் நான் இப்போ தான் கற்றுட்ருக்கேன். எனக்கு அவ்வளோவா தெரியாது. நம்ம போட்டது எல்லாமே சப்பாத்தி கள்ளிப்பழம். இப்போ தான் செடி பேக்கிங் வந்து கற்றுட்ருக்கேன்.